விஜய் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசல் தொடர்பாக கருத்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டவர்களை ஆராய்கிறது காவல்துறை. அவர்களுடைய வலைதள கணக்கை கண்காணிக்கிறது காவல்துறை. கரூர் துயரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களுடன் வீடியோ பரவி வரக்கூடிய நிலையில் தேவைப்பட்டால் வீடியோ வெளியிட்டவர்களை விசாரிக்கவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். சசி, இந்த கரூர் பெருந்துயரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பதிவிட்ட வலைதள கணக்குகளை காவல்துறை கண்காணிப்பதாக அறிகிறோம். தேவைப்பட்டால் அந்த பதிவை இட்டவர்கள் விசாரணைக்கும் உட்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிகிறது. முழு விவரங்கள் என்ன? கரூர் அசம்பாவிதம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டவர்களின் வீடியோவை காவல்துறை ஆராய்ந்து வருவதாக தகவல் வெளியிருக்கிறது. குறிப்பாக விஜய் மாநாட்டில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அங்கு நடந்தக்கூடிய வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பரவி வருகிறது. குறிப்பாக வாட்ஸ்அப், முகநூல் உள்ளிட்டவர்களில் அந்த வீடியோக்களை பதிவிட்டு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தேவையில்லாத வீண் வதந்திகளையும் கருத்துக்களையும் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த வீடியோக்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டவர்களை காவல்துறை ஆராய்ந்து வருகிறார்கள். சமூக வலைதள கணக்குகளில் சைபர் கிரைம் போலீசார் வைத்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தேவைப்பட்டால் அவர்களையும் நேரில் அழைத்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 41 பேர் உயர்ந்த விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிடுவோரை தற்போது காவல்துறை ஆராய்ந்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சசி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.